Hi everyone students, welcome to my channel. So இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ 11th and 12th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாள் உங்களுக்கு வந்து லீவ் இருக்குது. ஸோ இந்த 2 நாள் லீவில் நான் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன், ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் கொடுக்குறேன், இப்போ வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து நான் இந்த ஸ்டடி பிளான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே ஈவினிங் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும், இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு. ஸோ இந்த 2 நாள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுலயும் குறிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமா எழுதக்கூடிய மிட் டர்ம் எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால இந்த டாஸ்க் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படின்னு மறக்காம இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் எனக்கு தெரியும் யாரெல்லாம் இப்போ நான் சொல்ற அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு. ஸோ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல். ஸோ அது என்ன அப்படின்னா நான் பாடினது தான். ஸோ நான் வந்து ஒரு சாங் பாடியிருக்கேன், கவர் சாங் மாதிரி, ஒரு 30 செகண்ட்ஸுக்கு. ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல. ஸோ நீங்க வந்து ஃபாலோ பண்றோம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த சாங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க. ஸோ உங்ககிட்ட நான் வந்து அதோடைய கமெண்ட் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரீல்ஸ்லேயே வந்து கமெண்ட் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வாய்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்குது. நீங்க காலையில இந்த பிளானை வந்து நீங்க நாளைக்கு காலையில ஒரு 9 o'clock இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா தமிழ் வந்து 11th and 12th போத் 2 ஸ்டாண்டர்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நடத்தியிருப்பாங்க. அதுல இயல் 1 என்னது முடிச்சிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா முடிச்சிருப்பாங்க. இயல் 1ல உள்ள 1 மதிப்பெண் வினா, 2 மதிப்பெண் வினா, அப்புறம் வந்து 2 மார்க் குருவினா சிறுவினா இது மட்டும் படிங்க. நெடுவினா தேவையில்லை. நெடுவினா நான் தனியா சொல்றேன் எப்ப படிக்கணும்னு. குருவினா சிறுவினா தமிழை பொறுத்தவரை 1 வேர்டு, குருவினா சிறுவினா, அதாவது 2 மார்க் அண்ட் 4 மார்க் கொஸ்டின். ஸோ இதை மட்டும் நீங்க வந்து படிச்சிருங்க. ஸோ இதை வந்து நாளைக்கு காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள அதிகபட்சம் இதுக்கு 1 hour தான் ஆகும் தமிழ்ல. ஸோ 1 hour உள்ள 1.5 hourக்குள்ள வந்து முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு தமிழ், அதை வந்து முடிச்சிருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க, ஓகேங்களா? செகண்ட் வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ் எடுத்துட்டு யூனிட் 1க்கு பின்னாடி கிளாசரி பார்ட்ஸ் இருக்கும்ல, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், புக் பேக், நோட்ஸ் நீங்க விட்டுருங்க. நோட்ஸ் பார்க்காதீங்க, புக்லேயே இருக்கும் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், என்னென்ன 1 word இருக்கோ அது எல்லாத்தையுமே புக்குக்கு பின்னாடி உள்ள அந்த 1 words, அப்புறம் அந்த ப்ரோஸ்ல உள்ள கொஸ்டின் ஆன்சர். கொஸ்டின் ஆன்சர் மட்டும் வேணும்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன் எது படிக்கணும் அப்படின்னு யூனிட் 1ல. அதை எப்ப சொல்லுவேன் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 12th 11th தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க என்ன ஸ்டாண்டர்டோ அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம வெப்சைட் லிங்க் இருக்கும், அதுல கிளிக் பண்ணீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வாட்ஸ்அப்லயும் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை PDF வந்து ஷேர் பண்றேன், அதை படிச்சிருங்க, ஓகேங்களா? இதை நீங்க மத்தியானத்துக்குள்ள தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நாளைக்கு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. அண்ட் அடுத்தது உங்களுக்கு என்ன டார்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட், ஓகேங்களா? மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இதே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட், ஓகேங்களா? அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சம் இருக்கோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல அது எல்லாத்தையுமே படிங்க. இல்லாட்டி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அக்கௌண்டன்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நாளைக்கு வந்து அப்லோட் பண்றேன். ஸோ அக்கௌண்டன்சி மட்டும் இல்லை, அக்கௌண்டன்சிக்கு வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். காலையில 8 o'clock ஷேர் பண்ணிடுவேன். நீங்க 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி அதை முடிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதே மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 11th சரி 12th சரி நான் 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் அப்லோட் பண்ணிட்டு மேத்தமேட்டிக்ஸ்க்கு. ஸோ என்ன பண்றீங்க, அதை வந்து நான் இப்பதான் அப்லோட் பண்ணேன் ரீசெண்டா. ஸோ கம்ப்ளீட் பண்ண டைம் இருக்காது. நாளைக்கு என்ன பண்றீங்க, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க, ஓகேங்களா? நாளைக்கு ஈவினிங்குள்ள அதை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுதான் உங்களுக்கான மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டார்கெட், ஓகேங்களா? இதே பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாட்டனில ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டினை நல்லா படிச்சிருங்க. 5 மார்க் இப்போதைக்கு தேவையில்லை. இல்லை அப்படின்னா 5 மார்க் படிங்க, 2 மார்க் 3 மார்க்கை லேட்டரா படிக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கும் நான் வாட்ஸ்அப் குரூப்ல நாளைக்கு ஸ்டடி பிளான் போட்டு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டுட்டு, ஸோ ஆர்ட்ஸுக்கு என்னென்ன, சயின்ஸுக்கு என்னென்ன, எந்தெந்த சப்ஜெக்ட்ல எது எப்பப்போ படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். ஒரு நோட்ல நான் எழுதி அதை போட்டோ போட்டு விட்டுறேன். அந்த கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இல்லை ரிலாக்ஸ் விளையாண்டுட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 hour 2 hour படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா?
அது ரெண்டுல உள்ள ஒன் வேர்டு புக் பேக் ஒன் வேர்டு வித் ஆன்சர் புக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள ஒன் வேர்ட்ஸை மட்டும் படிங்க, அது போதும். ஸோ இதே தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்கனாமிக்ஸ் அதே பியூர் சயின்ஸ்னா பாட்னி. ஸோ அந்த மாதிரி ஒன் வேர்டு மட்டும் படிங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தமிழ் முடிச்சாச்சு, இங்கிலீஷ் முடிச்சாச்சு, மேக்ஸ் முடிச்சாச்சு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒன் வேர்டு முடிச்சாச்சுல. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 2 மார்க் 3 மார்க் தொட வேணாம், அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 5 மார்க் எடுங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் உள்ள 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் நான் ஃபிசிக்ஸுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் 12th, 11th நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ கெமிஸ்ட்ரியில் கெமிஸ்ட்ரி வந்து நான் 2 பேருக்குமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதை வந்து பாருங்க. ஸோ அந்த 5 மார்க் இன்னைக்கு அப்லோட் பண்ணுவேன், இல்லை நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் சண்டே தானே படிக்க போறீங்க, நான் அதுக்குள்ள அப்லோட் பண்ணிடுறேன். மிட் டர்ம் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் சாப்டர் 1ல உள்ளது. ஸோ அதை வந்து படிங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான டார்கெட். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ் வந்து படிங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் படிக்கணும். ஏன்னா முத நாளே நீங்கள் வந்து பாட்னி சுவாலஜி வந்து முடிச்சிடணும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு டார்கெட்டாக இருக்க போகுது. ஸோ நான் என்னென்ன டைமிங்கு, என்னென்ன சப்ஜெக்டை படிக்கணும், எதை படிக்கணும் அப்படின்னு நான் ஒரு ஷீட்டில் ஒரு வேர்டில் டைப் பண்ணி தர்றேன். இல்லை அப்படின்னா நான் வந்து நானே நோட்டில் வந்து எழுதி நான் வாட்ஸ்அப் குரூப் செப்பரேட்டாக 11th-க்கும் 12th-க்கும் தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். நீங்க வந்து மறக்காம வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான 2 days பிளானு. ஸோ இந்த பிளானுக்கு யாரெல்லாம் ரெடி, என்னோட யாரெல்லாம் அந்த பிளான் இதே மாதிரி நான் வந்து ஒருவேளை இந்த பிளான் வந்து ஒரு 1000 பீப்புள்ஸுக்கு மேலே ஃபாலோ பண்ணி எனக்கு நாளை மறுநாள் சண்டே ஈவினிங் இதே வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு கொஷின் கேட்பேன், அதில் ஆன்சர் பண்ணாலும் சரி. ஸோ 1000 பீப்புள்ஸுக்கு மேலே அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வாரம் இதே எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே நான் வந்து இந்த பிளானை வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஒவ்வொரு வாரம் நீங்களே யோசிங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு யூனிட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடித்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ட்னு இல்லாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். ஸோ அதனால யாரெல்லாம் இந்த சேலஞ்ச், இந்த ஸ்டடி பிளான் ரெடி அப்படின்னு, ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, ரெடியாக இருக்கிறவங்க. அண்ட் இந்த ஐடியா எனக்கு வந்து இப்போதான் தோணுச்சு. ஸோ இது நல்ல ஐடியான்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் பார்வையில் இது எப்படி இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதை தொடர்ந்து இந்த மெத்தடை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதும் கண்டினியூ பண்ணாமல் டிஸ்கண்டினியூ பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு, நீங்கள் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, அண்ட் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடு வரேன் நிறையா சப்ஜெக்ட்டுக்கு. அண்டு ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் சப்போர்ட். அண்ட் மறக்காமல் நான் சொன்ன இந்த ரீலை ஒரு தடவை பார்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ.